எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதிபா. இதுதான் முதல் முறையாக உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு வீடியோ மூலமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தமிழில் அறிமுகமாகிற படம், என்னுடைய முதல் தமிழ் படம் கிறிஸ்டினா கதிர்வேலன். November 7th ரிலீஸ் ஆகுது, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அது பற்றி அவங்க கூட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த படம் கிறிஸ்டினா கதிர்வேலன் கும்பகோணம்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. பர்சனலாகவே எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்கள் எல்லார்கிட்டையும், எல்லா பசங்கக்கிட்டையும். அது ஒரு சென்சிட்டிவான கேள்வி. அந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆல்சோ படம் பார்க்குற பொண்ணுங்களுக்கு, படம் பார்க்குற எல்லா பொண்ணுங்களுக்கும், எனக்கும் இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை, ஏக்கம் இருக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் வரும். அண்ட் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் NR ரகுநந்தன் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது பல வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அத்திப்பூத்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அது பேர் அயோத்தி. இப்போது இன்னொரு அத்தி பூத்திருக்கு, அது கிறிஸ்டினா கதிர்வேலன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த பாயிண்ட் ஒரு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்னு தோணுது. ஏன்னா 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், 80s கிட்ஸ், மில்லினியல்ஸ்னு எல்லா ஜென்ரேஷனுக்கும் தேவைப்படுற கருத்தை இந்த படம் சொல்லும். தமிழ் சினிமாவில் இதுவரை வந்த சில நல்ல படங்களை சின்ன படமாக இருந்தாலும் நம்ம காப்பாற்றிருக்கோம். அது இன்னமும் நம்ம மனசில் இருக்குது. அந்த வரிசையில் கிறிஸ்டினா கதிர்வேலன் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது. ஸோ எல்லாரும் படம் பாருங்கள். November 7th ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லணும். நன்றி. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பட்டிமன்ற பேச்சாளர் காரைக்கால் யோகதர்ஷினி. வரப்போற November 7ஆம் தேதி, அதாவது வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முழுக்க நம்முடைய டெல்டா பகுதியில படமாக்கப்பட்ட மிஸ்டர் டெல்டா கிரியேஷன்ஸ் வழங்கும் கிறிஸ்டினா கதிர்வேலன் படம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகாலையும் எனக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராமத்து காதல் கதையை ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா படமாக்கியிருக்காங்க. அதாவது இளைஞர்கள்னா லவ் பண்ணுவாங்க, ஊர் சுத்துவாங்க, வீணா போவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாத்தி ஒரு பையன் ஒரு பொண்ணு மனசார உண்மையா நேசிக்கிறான் அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவான். அதாவது இளைஞர்கள் மனசுல நல்ல விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. சோசியல் அவேர்னஸ், அதாவது சமூகத்துக்கு தேவையான, இளைஞர்களுக்கு தேவையான நல்ல நல்ல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த படத்துல கொடுத்திருக்காங்க. சோ எல்லாருமே அவசியமா தியேட்டர்ல போய் பாருங்க. டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இப்பயே உங்களுக்கு புக் மை ஷோஸ்ல வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு. சோ நீங்க ஆன்லைன்ல அழகா இப்பயே நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். November 7ஆம் தேதி எல்லாருமே தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.